அதிகமாய் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். கரங்களை தட்டி இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 எபினேசரே 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 இதுவரையில் உதவினீரே உதவினீரே. எபினேசரே 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 இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி எல்ரோய் என்னை கண்டீரே என்னை கண்டீரே நன்றியே. எல்ரோயி எல்ரோய் எல்ரோயி எல்ரோய் என்னை கண்டீரே என்னை கண்டீரே நன்றியே. என்னை கண்டீரே நன்றியையா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் அதிகமாய் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றியே. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றியே. சுகம் தந்தீரே நன்றியே.
மார்வமாய் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் மார்வமாய் இன்னும் மார்வமாய் அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் மார்வமாய் இன்னும் மார்வமாய் அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இன்னும் மார்வமாய் அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இன்னும் மார்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் மார்வமாய் அன்பு கூறுவேன் வேடிக்கை பார்க்காத பாடு 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 இன்னும் மார்வமாய் அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் மார்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் பாடு பாடு அதிகமாய் துதி 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 இன்னும் மார்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் மார்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் மார்வமாய் துதி பாடு அன்பு கூறுவேன் சொல்லு சொல்லு ஆராதிப்பேன் வாய் திற மார்வமாய் அன்பு கூறுவேன் அதிகமாய் ஆராதிப்பேன் இயேசுவே இயேசுவே இன்னும் அதிகமாய் இயேசுவே ஆராதிப்பேன் இன்னும் மார்வமாய் இயேசுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இயேசுவே 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 ஆராதிப்பேன் இன்னும் மார்வமாய் அப்பா அன்பு கூறுவேன் அப்பா அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் மார்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் மார்வமாய். செல்வியா என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். செல்வியா உன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்டினா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ராசிக்காக லாபத்துக்காக மயிலினுடைய இறகை உங்களுடைய புத்தகத்திலேயோ எங்கேயோ வச்சிருக்கிறீங்க. ராசி லாபம் மயிலினுடைய ரெக்கையை வச்சிருக்கிறீங்க. மூட நம்பிக்கை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன்னை வந்து சேராது என்று ஒருவருக்கு ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். பாவம். அமைதியாக ஆண்டவருடைய சந்நிதியில் உட்காருவோமா? அமர்ந்து உட்காருங்க, சேர்ல உட்காருங்க. அன்பார்ந்தவர்களை கண்களை மூடுவோம். கவனத்தை சிதறடிக்காமல் கண்களை மூடுவோம். நற்கருணை ஆண்டவர் இந்த பலிபீடத்தில் இருந்து உன்னை காண்கிறார். நீ அவரை காண கண்களை மூடு. உன் இதயத்திலே அவர் தெரிவார். When you go to yourself, you will see the Father in you. அறிவு தெளிந்தவனாய் நீ உனக்குள் கடந்து செல்லும் பொழுது அந்த ஊதாரி பையன் எப்படி தன் தந்தையை நினைவுற்றானோ, இந்த நேரம் நீ தந்தையை நினைவுறு. உனக்குள் செல், உடைஞ்சிடு. கிளாரன்ஸ் என்ற மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உடைஞ்சிடு. ஆண்டவர் உருவாக்குவார் என்ற நம்பிக்கை இருந்தா உடைஞ்சிடு. ஈகோ, செல்ஃபிஷ்னஸ், சுயநலம், கர்வம், ஆணவம், நீ செய்யறது சரின்னு தலையில தூக்கி வச்சிட்டு இருக்கிற உடைஞ்சிடு.
ஆண்டவர் உடைச்சார்னா நீ தாங்க மாட்ட. ஏதாவது விதத்தில் உன்னை மோட்சத்திற்கு நிலை வாழ்வுக்கு கொண்டு போக வழி இருந்தா உன்னை கொண்டு போவார். அவர் திருடன் கையில விட்டுட்டு போக மாட்டாரு. உன்னை உடைச்சிடுவார். அது உன்னால தாங்க முடியாத மனிதா. அவர் உனக்கு நல்லது செய்யதான் வந்தாருன்னு நம்பிக்கை இருந்தா அவர் முன்னால நீ உடைஞ்சிடு. ஈகோலேருந்து உடைஞ்சிடு, ஆணவத்திலிருந்து உடைஞ்சிடு, கர்வத்திலிருந்து உடைஞ்சிடு, பாவத்திலிருந்து உடைஞ்சிடு, பயத்திலிருந்து உடைஞ்சிடு, காயத்திலிருந்து உடைஞ்சிடு. ஆக்னஸ் என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உடைஞ்சிடு, ஆண்டவர் உருவாக்குறாரு. ஆண்டவர் உன்னை உடைச்சு உருவாக்க காத்திருக்காத. தீமையை செய்தும் இன்னைக்கு நீ நிலை வாழ்வை இழந்திருக்கலாம். நன்மை செய்யாமல் இருந்தும் நிலை வாழ்வை இழந்திருக்கலாம். யோசிச்சு பாரு. நீ சரி என்பதால் உன்னுடைய மனைவியை எவ்வளவு நீ அழ வச்ச. கூனி குறுகி உன் முன்னால நிற்கிற உன் மனைவியை கண்ணு முன்னால பாரு. உன்னுடைய இரக்கத்திற்காக, தயைக்காக, உன்னுடைய சிரிப்பிற்காக, ஒரு வார்த்தை அப்ரிசியேஷனுக்காக, பாராட்டுதலுக்காக, அன்புக்காக கூனி குறுகி உன் முன்னால் நிற்கிற உன்னுடைய மனைவியை தெரியுதா உனக்கு? வார்த்தையால் எவ்வளோ கொடுமைப்படுத்தின, பேசாமல் எவ்வளோ கொடுமைப்படுத்தின. உன்னுடைய மனைவியை தெரியுதா உன் கண்ணு முன்னால்? அதே போல் மனைவியே உன் கணவனை தெரியுதா உன் கண்ணு முன்னால்? உன் அன்புக்காக, பாசத்துக்காக, பரிவுக்காக ஏங்கி நிற்கிற உன்னுடைய கணவன் உனக்கு புரியுதா? அம்மா வீடுன்னு சொல்லி பிரிஞ்சு வந்துட்டியா? அண்ணன் போதும் தம்பி போதும்னு பிரிஞ்சு வந்துட்டியா? ஏதாவது விதத்தில் கணவன் மனைவி ஒரே வீட்டில் பிரிஞ்சிருக்கீங்களா, இல்லை வீடை விட்டே பிரிஞ்சிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் பிரிவிற்கு காரணம் யாரு? ஒரு சிரிப்பில் முடிய வேண்டியது, ஒரு மன்னிப்பில் முடிய வேண்டியது, ஒரு உதவியில் முடிய வேண்டியது, ஒரு புரிதலில் முடிய வேண்டியது இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு விரிசலாக இருக்கு. உடஞ்சிடு. இல்லை ஆண்டவர் உடைச்சார்னா நீ தாங்க மாட்ட. 13 குடும்பங்களுக்கு ரெக்கன்சீலியேஷன் தூய ஆவியானவர் வழியாக தந்து ஆண்டவர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறாரு. 13 குடும்பங்கள் இணையுது. கணவன் மனைவி உறவுகள் இணையுது. அப்பா கிட்ட பேசாத மகள், அப்பா கிட்ட பேசாத ஒரு மகளை ஆண்டவர் நினைவுறுத்துறார். உனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, பேசு. ஜனனி என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அன்பால நிரப்புறாரு. சுவாதி என்ற ஒரு மகளை ஆண்டவர் தொடராரு. அன்பால நிரப்புறாரு. உடஞ்சிடு. ஷர்மிளா என்ற ஒரு மகளை ஆண்டவர் தொடராரு. உடஞ்சிடு. ஆண்டவர் உடைச்சா சில டைம் நீ தாங்க மாட்ட. இன்னைக்கு நம்ம போட்டிருக்கிற பாதுகாப்பு நம்மளுடைய பாதுகாப்பு அல்லாமல் இருக்கலாம். நாளைக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆதாம் போட்டுக்கிட்ட அந்த இலைகள் ஆண்டவருக்கு தெரியும், அது நிரந்தர பாதுகாப்பு கிடையாது. ரோஜர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. உடஞ்சிடு. பிறருடைய நிலையிலிருந்து அவரை குறித்து யோசிக்க ஆண்டவர் என்று அழைக்கிறார். அவனை அவளை நான் அன்பு செய்கிறேனே,
Why can't you? Why don't you? முட்டிக்கால், அந்த மூட்டிலிருந்து கணங்கால் வர, முழங்கால் வர காயம் இருக்கிற ஒருத்தருக்கு ஆற மாட்டேங்குது. அந்த காயம், அந்த காயத்திலிருந்து விடுதலை தந்து அதை ஆற்றி ஆண்டவர் முற்றிலுமாக விடுதலை தருகிறார். அந்த காயம் ஆறுது. ஆண்டவர் ஒரே ஒரு விஷயம் கேட்குறாரு, மன்னித்து விடு, அன்பு செய். கால் முட்டிலிருந்து முழங்கால் வரை காயம், ஆறாத காயம். யானைக்கால் நோய் விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஜெய்சன் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. கொடு, உன்னை கொடு. நிலையில்லா இவ்வுலகத்தில் கடமைகள் எல்லாம் முடிந்தனவே. நித்திய பிதாவின் இதயத்தில் புதியோரிடம் நான் அடைவேனோ. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இன்னைக்கு நீ செத்துட்டனா மோட்சத்துக்குள்ள கால் வைக்க முடியுமா? இல்லை நரகத்துக்கு போவியா? இன்னைக்கு நீ செத்துட்டனா இன்று இப்பொழுதே உனக்கு தீர்ப்பு நடக்கும், தெரியுமா? your private judgment, your particular judgment, தனி தீர்ப்பு நடக்கும். மகனே, மகளே, பாவிக்கு மோட்சத்தில் இடம் இல்லை. உலகத்தில் வாழும் பொழுதே மனம் திருந்திவிடு. ஒரு நாள் உன் கடமைகள் முடியும் முடியும் முடியும். நீ இன்னைக்கு இருக்கிற வீடு உன்னுடைய வீடு அல்லாமல் போகும். நீ இன்னைக்கு சேர்த்து வச்சிருக்கிற ஆடைகள் உன்னுடைய ஆடைகள் அல்லாமல் போகும். நீ சேமிச்சு வச்சிருக்கிற உன்னுடைய அனைத்துமே இல்லாமல் போகும். you can never own it. விட்டுட்டு போக வேண்டிய ஒரு நாள் இருக்கு. நகை, சொத்து, நிலம், இதற்காகலாம் சண்டை போட்டு பிரிஞ்சு நிற்கிறியா? அன்பில்லாமல் இருக்கிறியா? உலகத்திற்காக உறவுகளை விட்டுட்டு நிற்கிறியா? நிலையில்லா இவ்வுலகத்தில் கடமைகள் எல்லாம் முடிந்தனவே. நித்திய பிதாவின் இதயத்தில் புதியோரிடம் நான் அடைவேனோ. யோசிச்சு பாரு. மரணத்திற்கு பிறகு நீ படுக்க போற அந்த பெட்டியில உன்னையே நீ வச்சு பாரு. கண்ணை மூடி கற்பனை செஞ்சு பாரு. இன்று இரவு உன் மரணமானால், இதோ இன்றிரவு நீ வைக்கப்பட போகும் உன்னுடைய அந்த பெட்டி, அதுக்குள்ள போய் படுத்து பாரு. அதுக்குள்ள போய் படுத்து பாரு. உன் ஆணவம், உன் கர்வம், பேராசை, பெருந்தீனி, காமம், செக்ஸனுடைய பாவங்கள், இச்சைக்குரிய பாவங்கள், சோம்பேறித்தனம், பொய் சொல்கிற பழக்கம், பொறணி எவ்வளோ பேரை பற்றி சொல்லியிருப்பேன். எத்தனை பேருடைய வாழ்க்கையை கெடுத்திருப்பேன். நீ நினச்சதெல்லாம் அவங்கள பற்றி எவ்வளோ போஸ்டர் அடிச்ச. நீ யோசிச்சு பாரு. அவங்களுடைய நிலைமையிலிருந்து யோசிச்சியா? அவங்கள பற்றி நீ அப்படி பேசுகிறியே, வீட்டில் தலை காட்ட முடியுமா? அவங்களுக்கு கோயிலுக்கு வர முடியுமான்னு யோசிச்சியா? நாக்கை இவ்வளோ அழுக்கா பயன்படுத்தினியே, அழுகிற அளவுக்கு பயன்படுத்தினியே. சாகும்போது இந்த நாக்கு எங்கே போக போகுது? இந்த நாக்கில் நீ வாங்கின தீர்ப்பு உன்னை எங்கே கொண்டு போக போகுது? கெட்ட வார்த்தையில் எத்தனை திட்டியிருப்பேன், அசிங்கமாக பேசியிருப்பேன். தெரிஞ்சவங்களையும் தெரியாதவங்களையும் கூட வாழ்கிறவங்களையும் எவ்வளோ காயப்படுத்தியிருக்கும் இந்த நாக்கு. அந்த நாக்கால் இன்னைக்கு அழப்போற, அழுக போற, நரகத்துக்கு போக போற. நிலையில்லா இவ்வுலகத்தில் கடமைகள் எல்லாம் மறந்தனவே. நித்திய பிதாவின் இதயத்தில் புதியோரிடம் நான் அடைவேனோ.
உனக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படும். உன்னை கல்லறைக்கு கொண்டு போவாங்க. அந்த கல்லறையில் அடக்கம் செய்யறதுக்கு முன்னால் ஃபாதர் கடைசியாக ஒரு வார்த்தை கேட்பார் தெரியுமா? யாராவது இறுதி முத்தம் கொடுக்க இருந்தா வந்துருங்கன்னு வர். லாஸ்ட் கிஸ். யோசிச்சு பார், உனக்காக எத்தனை பேர் அன்பா கொடுப்பாங்க. அந்த பெட்டியில் நீ படுத்து பார், உன்னை சுற்றி எத்தனை பேர் அழுகுறாங்க உனக்காக. யாராவது ஒருத்தராவது உனக்கு அன்பா முத்தம் கொடுக்க நீ விட்டுட்டு போறியா? இந்த உலகத்தில் உனக்காக ஜெபிக்க நீ யாரையாவது விட்டுட்டு போறியா? உனக்கு முத்தம் கொடுக்க வரவங்க கிட்ட நீ இப்போ என்ன கேட்க போற? சொத்தை கூட நான் கேட்க போறேன், நகையை கொடுக்குன்னு கேட்க போறேன், படிப்பை கொடு, பணத்தை கொடு நான் கேட்க போறேன், தன்மானத்தை கேட்க போறேன், ஜாதியை வச்சு சண்டை போட போறேன், மேல் ஜாதி கீழ் ஜாதி நான் சண்டை போட போறேன். உனக்கு முத்தம் கொடுக்க வரவங்க கிட்ட நீ கேட்க போறது என்ன தெரியுமா? இதோ தீர்ப்புக்காக நிற்கிறேன். Will you pray for me? Will you pray for me? எனக்காக ஜெபிக்கீங்களான்னு கேட்க போறேன். Don't think the world has all the security for you. இன்னொரு உலகம் இருக்கு. அங்கே போறதுக்கு நீ உங்ககிட்ட கெஞ்சி நிற்கிறது என்ன தெரியுமா? எனக்காக ஜெபிங்க. என்னை அடக்கம் பண்ணும் பொழுது மண்ணை தூக்கி சாம்பிராணி தூக்கி போட்டுட்டு என்னுடைய குழியில் என்னுடைய பெட்டி மண்ணால் மூடப்படும் பொழுது மனதில் என்னை மறந்துடாதீங்கன்னு தான் கேட்க போகிறேன். Do not forget me. Please keep me in your prayers. கடைசியில் நீ கேட்க போகிறது என்ன தெரியுமா? எனக்காக ஜெபிப்பீங்களான்னு தான் கேட்க போகிறேன். உலகத்தில் யாரையாவது அன்பு செய்ய உண்மையா? ஜெபிக்க யாரையாவது விட்டுட்டு போ. அன்பின் இறுதி முத்தத்தில் கண்ணீர் சிந்தி பதறாமல் விண்ணின் படிகளில் நான் உயர துணை தருவீரோ பிரார்த்தனையால். மண்ணில் என்னுடல் மறையும் போது மனதில் என்னை மறவீரோ. அன்பின் இறுதி முத்தத்தில் கண்ணீர் சிந்தி பதறாமல் விண்ணின் படிகளில் நான் உயர துணை தருவீரோ பிரார்த்தனையால். மண்ணில் என்னுடல் மறையும் போது மனதில் என்னை மறவீரோ. என்னை மறந்துடுவீங்களா? நான் செத்துட்டா என்னை மறந்துடுவீங்களா? மகனே மகளே, அத்தனை பேரை நீ வெறுப்பேத்தி இருக்கிற, எத்தனை பேருக்குள்ள வெறுப்பை கொடுத்திருக்கிற. How can they pray for you? உனக்காக எப்படி அவங்களால ஜெபிக்க முடியும்? யாருக்காவது உண்மையா உதவி பண்ணிருக்கிறியா? மனசார ஏதாவது நன்மையை கொடுத்திருக்கிறியா? யாருக்காவது உண்மையா ஜெபிச்சிருக்கிறியா? யாராவது மோட்சத்திற்கு போறதுக்காக உத்திரிக்க சில ஆன்மாக்களுக்காக ஜெபிச்சிருக்கிறியா? இப்படி இல்லாம உனக்காக யார் ஜெபிப்பாங்க? நீ கடைசியில் அழுது கேட்க போற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்காக ஜெபிப்பீங்களான்னு தான் கேட்க போறேன். இந்த உலகத்தில் வாழும்போதே யாரையாவது விட்டுட்டு போ. அன்பின் இறுதி முத்தத்தில் கண்ணீர் சிந்தி பதறாமல் விண்ணின் படிகளில் நான் உயர துணை தருவீரோ பிரார்த்தனையால். மண்ணில் என்னுடல் மறையும் போது மனதில் என்னை மறவீரோ. இறுதி முத்தத்திற்கு பிறகு ஃபாதர் கேட்பாங்க, தோ முகத்தை மூட போறோம், யாராவது நீ பார்க்க இருந்தா பாருங்கன்னு வர. இந்த உன்னுடைய முகம்
இந்த பெட்டியில் வச்சுட்டாங்க, மூட போகிறாங்க அந்த முகத்தை. இனி இந்த உலகம் உன்னை பார்க்காது, நீயும் இந்த உலகத்தை பார்க்க போகிறதில்லை. வெள்ளை துணியால் உன் முகம் மூடப்படுகிறது. பெட்டியை மூடிட்டாங்க, ஆணி அடிச்சிட்டாங்க. 2 கயிறு, ஒரே ஒரு பெட்டி, 6 அடி மண்ணு. மெதுவா உன்னுடைய சடலம், உயிரற்ற சடலம் இறங்குது. நிலை வாழ்வுக்காக ஏதாவது சேர்த்து வச்சியா? உலக வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் நினச்சியா? பிஸ்னஸ்ஸு, பணம், பதவி, செல்வாக்கு, நான், என்னுடையது, இதோ அதெல்லாமே மண்ணுக்குள்ள. பெட்டியை வச்சுட்டாங்க, கயிறை எடுத்துட்டாங்க, நீ மண்ணுக்குள்ள போற. சுத்தி இருந்தவங்க சாம்பிராணி எடுத்து போடுறாங்க, மண் எடுத்து போடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெட்டி மறையுது, மண் மேலே வருது. நீ மண்ணுக்குள்ள போயிட்ட. உலக வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. நிலை வாழ்வுக்கு தயாரா? தீர்ப்புக்காக உன் ஆன்மா, நீ ஆண்டவர் முன்னால நிற்கிற. மண்ணுக்குள்ள போட்டு என்னை மறந்து போறீங்களா? மண்ணில் என் உடல் மறையும் போது மனதில் என்னை மறவீரோ? மண்ணில் என் உடல் மறையும் போது மனதில் என்னை மறவீரோ? உன்னுடைய மரணத்தில் சந்தோஷப்படுறவ யாராவது இருப்பாங்களா? அவ்வளோ கொடுமையான வாழ்க்கை நீ வாழ்ந்தியா? இவங்களை இந்த உலகத்தில் கண்ணீர் குடிக்க வச்சு உனக்கு நிலை வாழ்வுக்கு போக முடியும்னு நினைக்கிற? மண்ணில் என் உடல் மறையும் போது மனதில் என்னை மறவீரோ? இந்த உலகத்தில் வாழும் பொழுது நல்ல ஒரு மனுஷனா வாழ், நன்றி சொல்லி வாழ். நீ இன்னைக்கு சாப்பிட்ற போகிற சாப்பாடு கூட ஏதோ ஒரு விவசாயி எங்கேயோ போட்ட ஒரு விதை. மற்றவங்களால தான் நம்ம இன்னைக்கு உயிர் வாழ்கிறோம். நீ இன்னைக்கு நல்லா இருக்கிறனா ஏதோ ஒரு கோயிலில், ஏதோ ஒரு பலிப்பீடத்தில், ஏதோ ஒரு குருவானவர் உனக்காகவும் தான் திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறார். நீ ஜெபிக்காதவனாக இருந்தும் இன்னைக்கு நீ நல்லா இருக்கிறனா ஏதோ ஒரு கோயிலில், ஏதோ ஒரு தியான மையத்தில் யாரோ உனக்காக பரிந்துரை ஜெபம் ஜெபிக்கிறாங்க. நன்றி சொல்லி மட்டும் வாழ். கேடு கெட்டவனா, கேடு கெட்டவளா, மிருகமா வாழாத. நிலை வாழ்வை யோசிச்சு வாழ். செத்தா என்னாகுன்னு யோசிச்சு வாழ். சாகிற வரதான் உன்னுடைய திமிர், சாகிற வரதான் உன்னுடைய ஆணவம், சாகிற வரதான் உன்னுடைய தில்லு, சாகிற வரதான் உன்னுடைய கெத்து. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. நீ நல்ல மனுஷனா வாழ மனிதா. அன்பை தந்த உறவுகளே, அன்பின் இறுதி முத்தத்தில் அன்பின் இயேசுவின் நாமத்தில் நன்றியினால் விடை பெறுகின்றேன். நான் போறேன். அன்பை தந்த உறவுகளே, உடலை பிரியும் நேரத்தில் அன்பின் இயேசுவின் நாமத்தில் நன்றியினால் விடை பெறுகின்றேன். நன்றி நன்றி உறவுகளே.
நன்றி உறவுகளே, நன்றி நன்றி உறவுகளே. நல்ல பாவ சங்கீர்த்தனத்துக்கு ஆண்டவர் நிறைய பேரை தயார் பண்றார். 38 திருமண தடைகளை நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த 2025 திருமணங்கள் முடியும். 17 பேருக்கு குழந்தை பாக்கியம் தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சிந்தியா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ராஜகோபால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ராணி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஸ்ரீதர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வெங்கட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். விஜய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஷைனி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரோஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரோசம்மா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எலிசபெத் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வேளாங்கண்ணி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பைல்ஸ் நோய் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தலை ஒட்டியில் இந்த ஸ்கல் புண்ணு இருக்கிற 3 பேருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தலை ஒட்டியில் புண்ணு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரெயின் டியூமர் ஒரு நோயாளியை முற்றிலுமாக விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வீட்டில் படுக்கிற ஒரு நோயாளிக்காக, ஸ்ட்ரோக்குனால படுத்த படுக்கையான ஒருத்தருக்காக இங்கே நீங்கள் ரெட்ரீட் நடத்தும் பொழுது அங்கு அவரை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆட்டிஸ்டிக்கான ஒரு குழந்தையை விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மெமரி ரிலேட்டட் ப்ராப்ளம் விடுதலை தந்து 2 குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறார். இதில் ஒரு குழந்தைக்கு மேக்ஸ் மட்டும் தலையில் ஏற மாட்டேங்குது, விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சாந்தா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கார்மல் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மோனிகா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜான்சன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹென்றி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ராஜ்குமார் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மகனுடைய அட்மிஷனுக்காக ஜெபிக்கிற ஒரு தாயினுடைய ஜெபத்தை கேட்டு மகனுடைய அட்மிஷன் ஆண்டவர் சரி செய்கிறார். எல்லா தடைகளையும் நீக்கிறார். பிரான்ஸ் போக தடை இருக்கிற, விசா தடை பிரச்சனை இருக்கிற 5 பேருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லீகல் ப்ராப்ளம், விசா தடை 5 பேருக்கு தடைகளை நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெர்மனிக்காக தடை நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மேபி a nursing or for your studies விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதி. அனு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா, உம்மை ஆராதிக்கின்றேன். கண்களை திறப்போமா? ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா, இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ருஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். மூவர் இறைவா, மூவர் இறைவா ஆராதிக்கின்றேன். ருஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். மூவர் இறைவா ஆராதிக்கின்றேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. நெல்சன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை துதி ஆராதனை. வெரிகோசிஸ் நரம்பு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை. கழுத்து இறுக்கமா இருக்க விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை. Stiff neck, God is healing a person. ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை.
ஷோல்டர் வலியோட வந்த ஒருத்தருக்கு விடுதலை இந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கழுத்து பிடிமானம் விடுதலை இந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கழுத்து எலும்பு தேய்மானம் விடுதலை இந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சில அன்பார்ந்தவர்களே, நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய். உடல் உள்ள ஆன்மாவிற்கான விடுதலை பாவ சங்கீர்த்தனம். நோய்கள் தீரும், பேய்கள் ஓடும். இது எக்ஸாசிசம் கூட தான். சில அன்பார்ந்தவர்களே, பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்க, விடுதலை பெறுங்க. மனதால் படிடுவோம். மாண்புயர் கீதம் பாடி நன்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். மனதால் படிடுவோம். நல்ல பாவ சங்கீர்த்தனம் தவக்காலத்தில் மட்டுமல்ல, தவக்காலத்தில் மட்டுமல்ல, பாவம் செய்யும் பொழுது பாவ சங்கீர்த்தனம் செய். மாதத்துக்கு ஒரு தடவையாவது செய்யுங்க, மாதத்துக்கு ஒரு தடவையாவது செய்யுங்க. விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நல்ல பாவ சங்கீர்த்தனம் அன்போடு செய்யுங்க. ஆண்டவர் மீது உள்ள அன்பு உங்களுக்கு பெரிய விடுதலை தருங்க. தியான மையத்தில் எல்லாம் ஒரு தடவை ஒரு அவர் ஃபேமிலி வந்தாங்க. வந்துட்டு ப்ரேயரெல்லாம் பண்ணிட்டு போனாங்க. ஒரு நாள் தியானத்துக்கு வந்தாங்க. பிளஸ்ஸிங் எல்லாம் வாங்கும்போது தான் சொன்னாங்க, ஃபாதர் எங்களுக்கு கடன் இருக்குது ஃபாதர், ஜெபிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்போ மனசில் வந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் தூய ஆவியானவருக்கு நவநாள் ஜெபிங்க, எடுங்க, கடன் தீரும். இது ஜூன் மாதம் அவங்கக்கிட்ட சொன்னேன். வீட்டுக்கு போயிட்டாங்க. ஜூலை மாதம் தியானத்துக்கு வந்தாங்க. ஒரு நாள் தியானத்துக்கு வந்தாங்க. அன்றைக்கி சாட்சியம் சொல்ல வந்தாங்க. தியானம்லாம் முடிஞ்ச போது பர்சனலாக பார்த்து சொன்னாங்க, ஃபாதர் போன மாதம் நாங்கள் வந்திருந்தோம். அப்படியான்னு கேட்டேன். என்ன ஃபாதர், கடனுக்காக ஜெபிக்க வந்தோம், கடன் தொல்லை நீங்கள் ஜெபிக்க வந்தோம். அப்படியா, என்னாச்சுன்னு கேட்டேன். கடன் தீர்ந்துச்சு ஃபாதர் அப்படின்னாங்க. நல்ல விஷயம். நான் கேட்டேன், எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்டேன். ரொம்ப சிம்பிளாக சொன்னார் அந்த மனுஷன். ஃபாதர் 80 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது ஃபாதர். இதை எப்படி தீரும்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. ஹவ் இட் வில் ஹேப்பன். மாதா இன்னைக்கு கேட்ட கேள்வி கபிரியல் வானதூதர்கிட்ட, எவ்வாறு நிகழும்? கபிரியல் வானதூதர் சொன்ன அந்த பதில் பாருங்களேன். தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன் மீது நிழலிடும். பிறக்க போது யார் தெரியுமா? இறைமகன். தூய ஆவியோட நவநாள் ஜெபிச்சாங்க. 9 நாள் நவநாளுங்க. 7வது நாள் they got the answer, they got the money to settle their problem. 80 lakhs rupees within 7 days. அது கிடச்சி, அதை கொடுத்து கடனை முடித்து அடுத்த மாதம் ஒரு நாள் தியானத்துக்கு வந்து சாட்சியம் சொல்ல வந்திருக்கிறாங்க. அதனால் ஆண்டவரால் கூடாதது எதுவுமே இல்லை. அது சும்மா சும்மா ஒரு வார்த்தை கிடையாது, அது இறை வார்த்தை. இட் வில் ஹேப்பன் இன் யுவர் லைஃப். இட் வில். படுக்கை நோயாளிகளாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், உயிர்கொல்லி நோய்களாக இருக்கலாம், எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இட் கேன் பி டச்ட் பை காட். பட் யூ ஹேவ் டு அலோவ் ஹிம் டு டச். நீங்கள் அனுமதிக்கலைன்னா உங்களை மீட்க ஆண்டவரால் முடியாது. அதான் 5வது நிலை, சிலுவை பாதையினுடைய 5வது நிலை. மனிதா உன் உதவி எனக்கு தேவைன்னு சொல்கிற 5வது நிலை. தட் இஸ் சீமோன் ஆண்டவருக்கு உதவி செய்கிறார். ஏன் ஆண்டவருக்கு சிலுவை தூக்கிட்டு போக முடியாதா? ஈஸியாக தூக்கிட்டு போயிருப்பாருங்க. பட் வை டிட் காட் அல்லாவ் சீமோன்? அது ஒரு கேட்டகிசம், அது மறைக்கல்வி. என்ன தெரியுமா? வித்தவுட் யுவர் ஹெல்ப் ஐ கேனாட் சேவ் யூ. இட் இஸ் அ கேட்டகிசம், மறைக்கல்வி அது. மனிதா உன்னை மீட்பதற்காக, உன்னை நிலைவாழ்வு கொண்டு போக தான் நான் சிலுவை எடுத்தேன், அப்பா மாமா எல்லாம் செஞ்சேன். பட் வித்தவுட் யுவர் ஹெல்ப் ஐ கேனாட் சேவ் யூ. உன் உதவி இல்லாமல் உன்னை மீட்க என்னால் கூட முடியாது. அதனால் நம்ம நரகத்துக்கு போனாலும் பொறுப்பு நமக்கு தான், மோட்சத்துக்கு போனாலும் பொறுப்பு நமக்கு தான். ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் தந்திருக்கார், வழியை திறந்து தந்திருக்கிறார், ஹெல்ப் தரார். தூயாவியாம் துணையாளர், ஹெல்ப்பர். பட் இட்ஸ் மை சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேர் ஐ ரீச், வேர் ஐ வாண்ட் டு ரீச். நல்ல பாவ சங்கீதம் செய்யுங்க, நீங்களும் நிலைவாழ்வுக்கு போங்க, மற்றவங்களையும் நிலைவாழ்வுக்கு கொண்டு போங்க. நல்ல மனுஷனாக வாழுங்க, மிருகமாக வாழாதீங்க. மனிதர்களையும் இயற்கையையும் விலங்கினங்களையும் அனைத்தையுமே அன்பு செய்யுங்க. அதுதான் அது நல்ல ஒரு மனுஷன். அப்படின்னா நீங்கள் ஒரு வேஸ்ட்டு கூட போக மாட்டீங்க. இன்றைக்கி ஒரு ஸ்கூல் வழியாக நாங்கள் போயிட்டுருந்தோம். அப்போ அங்கே நம்ம ஸ்கூல் பொண்ணு தான் படிச்சுட்டு இருக்கிறா போல இருக்குது. ஏன்னா யூனிஃபார்மில் தான் போகிறான். அவள் சாக்லேட் என்னமோ சாப்பிட்றாங்க. அப்பா முன்னால் வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறாரு, பின்னால் உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. சாக்லேட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பெரிய ரேப்பர், அந்த கேட்பரிஸனுடைய ரேப்பர் ரோட்டில் தூக்கி போட்டுட்டா. இட் இஸ் அ சோஷியல் சின். இட் இஸ் அ சோஷியல் சின். நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் பாவமா ஃபாதர்? பாவம் தான். தூய்மையாளர்கள் தூய்மை செய்கிறாங்கன்றதுனால நீ அசுத்தப்படுத்த வேண்டியதல்ல. அதை ரேப்பர் அந்த கவரை பேஸ்கெட்டில் போடணும், வேஸ்ட் பின்னில் போடணும். வச்சுருக்காங்களே வேஸ்ட் பின், அது இல்லாமல் நீங்கள் ரோட்டில் மிட்டாய் சாப்பிட்ற ரோட்டில் போட்டுட்டு போகிறேன்னா இட்ஸ் அ சோஷியல் சின், பாவம் தான் அது. நல்ல மனுஷன் செய்ய மாட்டான், இயற்கையை பாதுகாப்பான். ஸோ லவ் யுவர் நெய்பர். எப்படி? இது எல்லாமே சேர்ந்து தான். மனிதனை அன்பு செய், விலங்கினங்களை அன்பு செய், இயற்கையை அன்பு செய்,
உனக்கு ஆண்டவர் கொடுத்த அனைத்தையுமே நல்லது நல்லது நல்லதுன்னு கண்டார்ல, அதில் எதுவுமே தீயதை செய்யாத. கடவுளையும் மனிதனையும் கடவுள் உனக்கு தந்த அனைத்தையும் அனைவரையும் அன்பு செய், நிலை வாழ்வு உனக்கு உரிமையாகும். செல்ஃபிஷ் பீப்புள் தாங்க அப்படி போட்டுட்டு போவாங்க குப்பையை. சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு நீங்கள் போட்டுட்டு போகிறீங்கன்னா யூ ஆர் செல்ஃபிஷ். உங்களுடைய கேரக்டர் புரிஞ்சுக்கோங்க. மண்புயர் பாடுவோம். புயரோவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் நிதன் அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்டின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நன்றி சொல்லி பாடுவோமா? நமக்காக ஜெபித்தவர்களுக்கு எல்லாருக்கும் வாழ்க அன்னை மரியே நன்றி, வாழ்க புனிதர்களை திருத்துதர்களை நன்றி, வாழ்க மரியே வானதூதர்களே நன்றி, வாழ்க திருச்சபையே நன்றி, வாழ்க பலிபீடங்களை நன்றி, வாழ்க மரியே
விசிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமீன். பிரைஸ் தி லார்ட்.